வெல்கம் டு சினிமா அப்டேட். ஸோ இன்னைக்கு சினிமா அப்டேட்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட் பேட் அக்லி அப்படிங்கிற இந்த படத்தின பற்றின ஒரு அப்டேட் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஷூட் பண்ணி ஃபுல்லாகவே முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யார் லீட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜித் குமார் சார் தான் லீட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் இவங்கெல்லாம் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸோட ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்னைக்கு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/1/2025 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூர்யா 44 மூவிலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாக்கா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஹோப் பண்ணி லைக் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறதும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ஆஃப்டர் லவ் மூவி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் லீட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜா பண்றாங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்றது நம்மளோட கார்த்திக் சுப்ராஜ் சார் தான். பட் இந்த படத்துல என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயா சரண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெரி கிளாஸியான ஒரு சாங் அப்படிங்கிறதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சியான் விக்ரம் சாரோட அடுத்த மூவி பத்தின ஒரு அப்டேட் தான். ஸோ சியான் விக்ரம் சார் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நடிச்ச மூவி வந்து பாத்தீங்கன்னா தங்கலான். இந்த படம் வந்து செம ஹிட் ஆனிச்சு நம்ம தமிழ் சினிமால. அதுக்கடுத்து என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரதீர சூரன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு எஸ்.யு. அருண்குமார் சாரோட. இதுக்கடுத்து என்ன படம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடோன் அஸ்வினோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காரு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடோன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சியான் விக்ரம் சாரோட ஜாயின் ஆகிறார் அப்படிங்கும்போது மாவீரன் மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் சார் இப்போ அப்கமிங் டேலண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் தராது. அதுலேயுமே வந்து குறிப்பாக சொல்ல முடியுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்.யு. அருண்குமார் சாருக்கு வீரதீர சூரன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்ததும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடோன் அஸ்வின் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுனா இருக்கு அப்படிங்கிறது இப்போ இருந்தே சொல்ல முடியுது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 2 மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆக போகுது. இந்த ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம் அப்படிங்கிற இந்த படம் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்டிஆரோட சூப்பரான ஒரு மூவின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கடுத்து என்ன மூவி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினி முருகன் அப்படிங்கிற இந்த படம் நம்மளோட சிவகார்த்திகேயன் கெரியரில் டாப் 1 லீக்ல வந்து சிவகார்த்திகேயனை மாற்றின ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன் அப்படிங்கிற இந்த படம் தான். இந்த 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா வர சண்டேக்கு கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்காங்க.